ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அரேஞ்ச் மேரேஜ். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட ஹீரோ யாருன்னா நம்ம ஜங்குக்கு தான். ஹீரோயின் யாருன்னா நீங்கள் தான் வான் யுவர் நேம். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஒன் ஷாட். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஜங்குக்கோட அம்மா தான், டேய் உனக்கு வயசு 27 ஆக போகுது, இன்னுமே நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்க. உனக்கு அடுத்து தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு தம்பியும் இருக்கான், அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும். அவன் வேறு ஒரு பிள்ளை டேட் பண்ணிகிட்டு இருக்கான், விட்டால் உனக்கு மட்டும் அவன் கல்யாணம் பண்ணிடுவான் போல. பண்ணிக்கட்டும், அதுக்கு என்ன, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், கிளம்புங்க. ஏன்டா தம்பி ஆஃபீஸ் நான் அதையே கட்டிட்டு அலையிற, ஒரு பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணேன்டா, இல்லை நான் பார்க்குற பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி தொலையேன், ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ப்ளீஸ்டா அம்மா சொல்கிறது ஒரு வாட்டியாவது கேட்டு தொலை. அம்மா புரியுதா, வேலை இருக்குன்றேன், போங்க. டிடி எனக்காகடா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கூடா, இந்த உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு காட்டுறாங்க. ஜங்குக்கு அதை பார்க்கவே இல்லை, டேபிள் அது ஓரமாக வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மாக்கா, டே நான் அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு இன்னும் 5 நாளுக்குள்ளே கல்யாணம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பொண்ணு பார்க்க நீ வர்றியோ வரலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, கல்யாணம் தண்ணிக்கு வந்து தொலைஞ்சிரு. உனக்கு 5 நாள் கழிச்சு கண்டிப்பாக கல்யாணம் தான், நான் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்றாங்க. ஜங்குக்கா, ஓ அப்போ நீங்கள் எல்லா பிளானையும் போட்டுட்டு தான் ஜஸ்ட் என்கிட்ட கேட்குறீங்க அப்படி தானே? ஆமாண்டா அப்படிதான்டா, நீயாவது ஒரு பொண்ணை வந்து காட்டுவ, இவளை தான் கல்யாணம் படிக்க போகிறேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்கிற. சரி நாங்களாக ஒரு பொண்ணை பார்த்து வாடா பொண்ணு பார்க்க போகலான்னாலும் வர மாட்டேங்கிற. அதான் நானே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கல்யாணம் தண்ணிக்கு மட்டும் வந்துரு. நீ மட்டும் கல்யாணம் தண்ணிக்கு வரலனா மாப்பிள்ளை ஓடி போயிட்டான்னு சொல்லி நம்ம குடும்பத்தை அசிங்கமாக பேசுவாங்க. அதுக்கடுத்து உன் தம்பிக்கும் கல்யாணம் ஆகுது, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது, அம்மா அப்பா நாங்களும் உசுரோடு இருக்க மாட்டோம், எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா பாட்டு கத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் அதை ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க போல் பார்த்துட்டு, என்னது நம்ம பாஸுக்கு கல்யாணமா, இவருக்கா, இவர் சரியான சிடுமுஞ்சாச்சே, இவரை எந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி பாடா பட போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த புக் கட் பண்ணி வாயினை காட்டினா வாயின் ஒரு சரியான சோம்பேறி. எந்த அளவுக்குனா சாப்பிட்ட தட்டை கூட அந்த கழுவி வைக்காது, அவ்வளோ ஒரு மாதிரி சுட்டித்தனமான பொண்ணு தான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்லாம் வாயின் எப்படா கல்யாணம் பண்ணி போவோம் அப்படின்னு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களும் சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் வாயினுக்கு வந்து ஜங்குக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஏன்னா ஜங்குக்கு பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல. ஸோ ஜங்குக்கு ஃபோட்டோ பார்த்துட்டு, சே வருங்கால ஹஸ்பண்ட் பார்க்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கான், விட்டா எனக்கு 2 நாள் கல்யாணம் வச்சுருக்கான் போல, எதுக்கு 5 நாள் தள்ளி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வச்சா என்னவா, நான் கல்யாணம் பண்ணி புருஷன் கூட ஜாலியாக இருப்பேன்ல, எவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் ஏன் இவன் நம்பரை மட்டும் அந்த மாதிரி நம்மளுக்கு தர மாட்டேங்குது, சரி நம்ம ஐயாட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து, டேடி எனக்கு எதுக்கு நீங்கள் மாப்பிள்ளையோட நம்பர் தர மாட்டேங்கிறீங்க, மாப்பிள்ளையோட நம்பர் என்கிட்டே கொடுக்கல, அப்புறம் எப்படி நான் உனக்கு கொடுப்பேன், நானே மாப்பிள்ளையே பார்த்ததில்ல அப்படின்னு நினச்சிட்டு, மா அவர் கொஞ்சம் பிஸியான ஆளுமா, நீ கால் பண்ணி சும்மா சும்மா தொலை பண்ணிட்டு இருப்பில, அதான் கொடுக்கல, கல்யாணம் தண்ணிக்கு பார்த்து பேசிக்கோ சரியா. அதானே கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலான்னு பார்த்தா விடுவீங்களா அப்படின்ட்டு வாயனமே சரி அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா. ஸோ என்கேஜ்மெண்ட் டேட் வருது. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அப்பா, தம்பி, தங்கச்சிலாம் வந்திருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு மட்டும் வரல. வாயின் பார்த்துட்டு, ஏன்ட்டி அவர் மட்டும் வரல, இல்லைம்மா சம்மந்தம் முடிக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டு இருந்தோம், ஆனால் ஏதோ ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் மீட் பண்ண போயிட்டான், ஸோ அதாமல் வரல, நீ ஏதோ தப்பாலாம் நினச்சிக்காத. சரியாட்டி கல்யாணத்துக்காவது வருவாரா, இல்லைன்னா அதுக்கும் ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருக்குது, அமெரிக்கா கிளைண்ட்ஸ் இருக்குதுன்னு போயிடுவாரா, அதெல்லாம் வந்துருமாம்மா, நீங்கள் நினச்சி கலப்படாது என் பையன், நான் சொன்னால் என் பேச்சை மீறியே நடக்க மாட்டான், நான் சொல்கிறதான் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அப்படியே தங்கச்சிக்கிட்டு, உங்கள் அம்மாவை பற்றி எப்படி புழுவிட்டு இருக்கான்னு, அவன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரப்போகிறதில்ல, வாசிங்க தான் பட போகிறான், எனக்கு தெரிஞ்சு ஏதோ பேக்கப் பிளான் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வாயனுக்கு தான் ஐயோ ஏன் அவன் வரல அப்படின்ட்டுருக்கு. காலையில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு அந்த மனுஷனை பார்க்கலாம், அவன் என்னை பார்த்ததும் மயங்கி விழுவான், என் அழகில் மயங்கிடுவான்ட்டு என்னென்னமோ இமேஜினேஷன் பண்ணி வச்சுருந்தேன். புசுக்குன்னு இப்படி வரலன்னு சொல்லிட்டாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு வாயின் பாடுக்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே டே போய் மேரேஜோட டேவும் வருது. வாயின் அப்படியே மேக்கப்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, ஏன் என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வந்துட்டாரான்னு. ஏண்டி நீ தாண்டி ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒருத்தர் இங்கே வந்ததாகவே தெரில, நீ ஃபோட்டோவில் காமிச்சு அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததாவே எனக்கு ஞாபகம் இல்லை. என்னடி சொல்கிறீங்க, அவன் என்கேஜ்மெண்ட்டுக்கும் வரல, பொண்ணு பார்க்கவும் வரல, அப்போ கல்யாணத்துக்கும் வரமாட்டானா, அவன் என்னடி பண்ணுவேன் தெரியலப்பா, ஆனால் கவலைப்படாத வருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஜங்குக்கோட அம்மாவா ஜங்குக்கு விடாமல் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு அட்டன் பண்ணவே இல்லை. உடனே ஜங்குக்கோட பிஏ கால் பண்ணி என் பையன் அங்கே இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, எஸ் மேம் சார் இங்கே தான் இருக்கார் மேம், இப்போ அவன்கிட்ட போய் ஃபோனை கொடு, சரி மேம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜங்கு கிட்டே போய் ஃபோனை கொடுங்க. ஜங்கு என் அம்மானை கட் பண்ணு, சார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல சார் கத்துறாங்க, நான் பேச ரெடியா இல்லைப்பா, சார் பேசுங்க சார், ஷோ சரி கொடு, என்னம்மா
ஏண்டா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா? இப்போ என்ன எடுத்தா என்ன எடுக்கட்டா என்ன என்னப்போ உங்களுக்கு? இன்னைக்கு உன் கல்யாணம்டா. அப்படியா? எனக்கு தெரியாதே. டேய் என்ன விளையாடுறியா? நீ மட்டும் இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் பெரிய பிரச்சனையே உண்டாயிரும்டா. நான் வேற பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளை இந்த வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வேற இன்னும் வராமல் இருக்க. டைம் வேற நெருங்கிட்டே இருக்கு ஜங்கோக். ப்ளீஸ் ஜங்கோக், நீ வந்து தான் தீரணும். நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், அம்மா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகாது, தம்பிக்கும் கல்யாணம் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் நடக்கிறதே வேறு ஜங்குக் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை மிரட்டுறாங்க. ஜங்குக்கோ அம்மா என்ன அம்மா ஒழுங்கா வா, நீ வந்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கால் எதுவும் பேச முடியல. வந்து தொலைறா அப்படின்ட்டு நேராக ஸ்பாட்டுக்கு கிளம்பி வராரு. அதாவது அவரோட வெட்டிங் ஹாலுக்கு வந்து பார்த்தா பேனர்லாம் அடிச்சிருக்கீங்க, ஜங்குக்கோட ஃபோட்டோலாம் இருக்குது. ஜங்குக்கு நான் எப்பண்டா இப்படிலாம் வந்து நின்று அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உள்ளே வராரு. வந்ததும் அப்படியே பொண்ணு வீட்டுக்காரங்களா ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டார், வாங்க 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 ரெடியாக வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஜில் போய் நிப்பாட்டிடுறாங்க. ஜங்குக்கை வாயை திறந்து பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே டைம்லாம் கடகடன்னு போகுது. ஜங்குக்கா ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வாயனையும் மாப்பிள்ளை வந்துட்டாருமா வா அப்படின்ட்டு வாயனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா தான். வாயனா குனிஞ்சு தலை நிமிராமல் அழகாக அப்படியே நடந்து வரா. ஜங்குக்கு அப்படியே வாயனோட மூஞ்சை பார்க்கவே இல்லை. அப்படியே கையை வாங்கிக்கிறாரு. கையை வாங்கிக்கிட்டு ஃபாதர் வந்து கேட்குறாரு, வாயனா இனி ஜங்குக்கு திருமணம் செய்து கொள்ள சம்மதமானு கேட்கும்போது வாயனுமே சம்மதம்னு சொல்லிட்டா. ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கா இனி வாயனை திருமணம் செய்து சம்மதமானு கேட்கும்போது அவர் திரும்பி அவங்க அம்மாவை தான் பார்க்குறாரு. அவங்க அம்மா சம்மதம் சொல்கிறா, ஏன்ட்டு என் முகர்கட்டியை பார்த்துட்டு இருக்க? சொல்லி தொலைக்கிறேன், சம்மதம். அப்போ 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் வாயனோட மூஞ்சை பார்க்க இன்னுமே பார்க்கல. அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த ரிங்கையும் போட்டு விட்டுட்டாரு. ஸோ வாயனை போட சொல்லும்போது வாயனுமே அந்த ரிங்கை எடுத்து ஜங்குக்கு போட்டு விட்டுட்டா. ஸோ போட்டு விட்டதுக்கப்புறம் ஃபாதர் வந்து கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வாயனுக்கா ஒரே வெக்கமாக இருக்குது. ஷெஷையாக அது ஜங்குக்கை நிமிந்து பார்க்கவே மாட்டேங்கிறா. ஜங்குக்கும் சரி கடமையே அப்படின்ட்டு அவளை அப்படியே பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் ஜங்குக்கு ஒரு மாதிரி தோணுது, என்ன இவ பார்க்க இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்ட்டு வாயனே விடாமல் பார்த்துட்ருக்காரு. வாயன் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறா. ஸோ ஜங்குக்கோட ஐஸை வாயன் பார்க்குறா, வாயனோட ஐஸை ஜங்குக்கு பார்க்குறாரு. இப்படியே 2 பேரும் ஐஸு அப்படியே மீட் ஆகுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு ஞாபகம்லாம் வருது. வந்துட்டு அப்படியே அது கட் ஆயிடுச்சு. ஜங்குக்கு ஒன்றும் புரியலை, என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு வாயனோட ஃபோர்கிட்ட மட்டும் கிஸ் பண்ணிடுறாரு. வாயனும் அச்சோ எவ்வளோ ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணுறாரு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த செகண்ட் கையை விட்டுட்டு மனுஷன் பாட்டுக்கு காரில் ஏறி போயிட்டார். வாயன் பார்க்குறா, என்ன கூட்டு போகல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒன்றும் இல்லைம்மா, புரியுதா ஆண்டி, உங்கள் பையனுக்கு ஃபாரின் கிளைண்ட்ஸோட மீட்டிங் இருக்குது, அதனால தான் நான் விட்டுட்டு போயிட்டாரு, அதானே இப்படி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்றாங்க. என் தலையெழுத்து, இப்படி ஒரு பட்டனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே, இதுக்கடுத்து இந்த மனுஷனை நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நேராக அவங்களோட மாமியார் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் வாயனு கூட தான் இருக்காங்க. வாயனுக்கா எப்போ ஜங்குக்கு வரும் அப்படின்ட்டு அவங்க மேரேஜ் டே நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணுறா. அன்றைக்கி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் ஜங்குக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வாயன் பாட்டுக்கு ரொம்ப குஷியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனால் அங்கே நைட் ஜங்குக்கு வரவே இல்லை. இங்கே ஆஃபீஸில் ஜிம்மெல்லாம் பிடிச்சி கத்திட்டு இருக்கான். டே மச்சான், இன்றைக்கி உனக்கு கல்யாணம் ஆயிருக்குடா, இன்றைக்கி வெட்டிங் டே நைட்ரா, நீ உன் ஒய்ஃப் கூட தாண்டா இருக்கணும், ஏன்டா ஆஃபீஸில் ஏன் கூட இருந்து ஏன் உயிரை வாங்குற? டே ஒழுங்கு முறையாக மூடிட்டு வேலையை பாரு, எனக்கு கம்பெனி கொடு ஒழுங்கா. டேய் உனக்கு மேரேஜ் ஆயிருக்குடா, போய் உன் ஒய்ஃப் கூட இருடா. அவங்களாம் இருக்க முடியாது. ஏன்டா? அதான் முடியாதுன்னு தம்பில, அப்புறம் என்ன, அதெல்லாம் முடியாது. சரி விட்டு தொலை, நீ எப்பவுமே இப்படி தான் அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கோட அம்மாலாம் ஜங்குக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனாலும் ஜங்குக்கு கால் அட்டன் பண்ணுறதா இல்லை. அவங்க அப்பாவும் ட்ரை பண்ணுறாரு, தம்பி ட்ரை பண்ணுறா, தங்கச்சி ட்ரை பண்ணுறான். ஜங்குக்கு எடுக்கிற மாதிரியே இல்லை. ஸோ வாயனுக்கு ரொம்ப மூட் அப்செட்டாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எழுந்து வரா. எல்லாருமே வாயனை தான் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. வாயனை எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அவள் பாட்டுக்கு சோகமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ கேட்குறா ஜங்குக்கோட அம்மாட்ட, ஜங்குக் நைட் வந்தாரா அப்படின்னு. இல்லைம்மா வரல, கால் பண்ணி கூட பார்த்தேன் எடுக்கலம்மா. சரி இருக்கட்டும், பரவாயில்ல விடுங்க ஆண்டி அப்படின்ட்டு வாயன் படுக்கு சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டு போயிட்டா. துரு இந்த பிள்ளை இப்படி சோகமாயிட்டாலே அப்படின்னு ஜங்குக்கோட அம்மாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு போய் திட்டிட்டு ஜங்குக்கு கூப்பிடலான்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு நான் கூட சேர்ந்து வாழ நீங்கள் சொல்லவே இல்லை. ஸோ எனக்கா இப்போ தோணுதோ அப்போ வருவேன், நீங்கள் பாட்டுக்கு போங்க. டேய் என்னடா பேசுகிற, அந்த பொண்ணு உனக்கா வெயிட் பண்ணுறாடா, பண்ணட்டும் நல்லா பண்ணட்டும் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டாரு. அவங்க அம்மாக்கா என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு வாரம் ஆயிருக்கும் கல்யாணம். இந்த ஒரு வாரத்தை ஜங்குக்கு வந்து வீட்டுக்கே வந்திருக்க மாட்டார். வாயனுக்கா அவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் எங்கேயோ ஊருக்கு போயிருப்பாங்க. ஜங்குக்கோட தம்பியும் சரி தங்கச்சியும் சரி எல்லோரும் சேர்ந்து போயிட்டாங்க. வாயனை மட்டும் தனியாக வீட்டை விட்டுட்டுருப்பாங்க. வாயனும் கூப்பிட்டுருப்பாங்க, பட் வாயன் தான் இல்லை நான் எங்கேயும் வரல, ஹஸ்பண்ட் இல்லாமல் போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவளுமே வரலன்னு சொல்லிவிட்டு அப்பாட்டுக்கு வீட்டில் தனியாக இருப்பாள். மழை வேறு ரொம்ப ஹெவியாக போய் ரொம்ப பயமாக இருக்கும். ஜங்குக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா நம்பர் வேறு தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே வீட்டில் இருப்பாள்.
கரெக்டாக காலிங் பெல் ரிங் ஆகுது. வாயனும் கதவு கிட்ட போய், யார் யார் வந்திருக்கீங்க? நான் தான் வந்திருக்கேன், கதவை தர. நான் தானே யார்? ஐயோ, ஜங்குக்கு வந்திருக்கேன். ஜங்குக்கா? என் புருஷன் வீட்டுக்கே வர மாட்டாரே, நீங்கள் வேற யாரோ? நான் கதவை திறக்க மாட்டேன். ஏய், நான் தான்டி, கதவை தரடி. நிஜமாவா? நம்பலாமா? நம்பி தோலை, கதவை தர. சரி அப்படின்ட்டு வாயனும் கதவை திறக்கிறா. உண்மையாக ஜங்குக்கு தான். ஜங்குக்கை பார்த்து தான் வாயனுக்கு மூச்சே வருது. அப்படியே ஓடி போய் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கா அப்படியே திருப்பி ஹக் பண்ணுவான்னு பார்த்தா மனுஷன் அப்படியே ஸ்டப்பானா நிற்கிறாரு. வாயனும் ஹக் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? என்னை நைட் தனியாக வேறு வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. மழை வேறு பெய்யுது. நான் யாரோ திருடன் தான் வரேன்னு நினச்சி பயந்துட்டேன். என்னது, திருடன் தான் வரேன்னு நினச்சி பயந்தியா? ஆமாம், ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? உங்கள் நம்பர் எனக்கு இல்லை. நம்பர் இல்லையா? நம்பர் இல்லை உங்கள் நம்பர். உன் ஃபோனை கொடு அப்படின்ட்டு வாயனோட ஃபோனை வாங்கி நம்பரை அப்படியே சேவ் பண்ணி கொடுக்குறாரு. வாயனி எந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஹஸ்பண்டு சேவ் பண்ணியிருக்காரு. வாயனுக்கு இதுவே போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறா. ஜங்குக்கு நினச்சிட்டு வந்திருக்கனால டவல்லாம் எடுத்து கொடுக்குறா. ஜங்குக்கு அப்படியே தொடச்சிட்டு வராரு. அப்போ வாயனும், உங்களுக்கு நான் என்ன பண்ணி தரட்டும் சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் குக் பண்ணி தரவா? நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பண்ணி தரவா சொல்லுங்கள், ஏன்னா கிச்சனில் ஒன்றுமே இல்லை. வேணாம் நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா, சரி. நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்ட்டு வாயன்பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. ஜங்குக்கும் என்னது கோவமாக இருக்காளா அப்படின்ட்டுருக்கு. அப்படியே மேலே போகிறாரு. வாயன்பாட்டுக்கு ரூமில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வர வந்துட்டாரே, ஐயோ கல்யாணம் 1 வாரம் கழிச்சு இந்த மனுஷன் வந்திருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இது மாதிரி கோவமாக இருக்க மாதிரி நடிக்கவா, இல்லை பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கணுமா, இல்லை என்ன பண்ணணும்? இல்லை எனக்கு என்னதான் வருது, இல்லை எனக்கு என்னதான் தோணுது? எனக்கு எதுவுமே தோணலையே, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வாயன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கும் போது ஜங்குக்கு பாட்டுக்கு ரூம்குள்ளே வராரு. வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஷர்ட்டெல்லாம் கழட்டி போடுறாரு. வாயனுக்கா என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கும், ஏய் என்ன உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? என்ன என்ன ஞாபகம் இல்லையா? யாரை, உங்களே என்னையா? என்னதான், என்ன யாருன்னு ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கே, என் ஹஸ்பண்ட். ஏ பைத்தியமே, நான் அதை கேட்கல. அப்புறம் எதை கேட்டிங்க? எனக்கு புரியலிங்களே. உனக்கு உண்மையாகவே புரியல, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் எதுக்குங்க நடிக்க போகிறேன்? சத்தியமாக நீங்கள் யாருன்னே எனக்கு தெரிலங்க. நீங்கள் பூஷங்க, எனக்கு அது மட்டும்தாங்க தெரியும். ஐயோ, நீ ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணானே, ஞாபகம் இருக்கா? நான் ஸ்கூல் படிக்கும்போதா? நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதில்ல. காலேஜ் வந்ததுக்கப்புறமும் எனக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க யாரையும் அக்செப்ட் பண்ணது கிடையாது. நான் வாழ்க்கையிலே லவ் பண்ணி தொலைச்ச ஒரே பர்சனா நீங்கள் தான் அப்படின்ட்டு அப்பாவுக்கு சொல்லிட்டா. சொன்னதுக்கப்புறம் நான், ஐயோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்ட்டு வாயை பொத்திக்கிட்டு, நான் சொன்னதை நீங்கள் மறந்துடுங்க. அப்படியா, நிஜமாவா? நீ என்ன லவ் பண்ணுறியா? உண்மையாக நீ என்ன லவ் பண்ணுறியா? அப்போ நீ வாழ்க்கையிலே என்ன ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன தான் லவ் பண்ணுறியா? ஆமாம். அதுக்கு என்னப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்களை தான் லவ் பண்ணேன். உங்களை தான் நான் புருஷனாகவும் நினச்சேன். என்னன்னு தெரில, உங்கள் ஃபோட்டோ பார்த்து லவ் வந்துச்சு, அவ்வளோதான். இந்த 7 நாள் நான் ஏன் வரலன்னு தெரியுமா? ஏன் வரல? ஏன்னா நான் லைஃப்லேயே ப்ரப்போஸ் பண்ண லவ் பண்ண ஒரே பொண்ணா நீ தான். ஸோ உனக்காக நான் 7 வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான், நீ எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் என்னோடய பிஸியான லைஃப்குள்ளேயே போனேன். சொல்ல போனேன்னா நான் உன்னால தான் இப்படி ஆனேன். என்னது, என்னாலையா? என்ன ப்ரப்போஸ் பண்ணிங்களா? என்ன லவ் பண்ணிங்களா? எப்போ? அப்போ ஜங்குக்கும் சொல்கிறார், நீ இந்த ஸ்கூலில் தானே படித்தேன், இந்த காலேஜ் தானே படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது வாயனா ஆமாம்னு தலையாட்டுறா. நானும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன், நானும் இதே காலேஜில் தான் படித்தேன். ஆனால் என்ன உன் கிளாஸ் கிடையாது, பக்கத்து கிளாஸ். நான் உன்னை ப்ரப்போஸெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஞாபகம் வருது. ஆமாம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அப்போ ஜங்குக் வந்து இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருந்திருக்க மாட்டார், கொஞ்சம் பார்க்க அமாஞ்சி மாதிரி தான் இருந்திருப்பார். ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஆடா ஆமாம் அப்படின்ற மாதிரி வாயன் சிரிச்சிக்கிட்டு இருக்கா. ஜங்குக்குலாம் காண்டாகுது. ஏண்டி நான் எப்போ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? இல்லை, அப்போ எனக்கு வந்து நான் யாரையுமே அக்செப்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு அப்போ எனக்கு லவ் பண்ணுற மூடும் இல்லை, எனக்கு அந்த தாட்டே கிடையாது. அதனால தான் ரிஜெக்ட் பண்ணேன். நீங்கள் இல்லை, நான் இப்போ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணேன். ஓ, பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் உனக்காக இந்த 7 வருஷம் வெயிட் பண்ணேன். அதனால தான் எனக்காண்டி உன்னை இந்த 7 நாள் வெயிட் பண்ண வச்சேன். ஓ, அப்போ நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்துருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், சரியாக புரிஞ்சிட்டியே, கரெக்ட். நான் ரிவெஞ்ச் தான் எடுத்திருக்கேன். ஓ, எப்படி? இந்த 7 வருஷமாக உங்களை நான் காக்க வச்சதுக்காண்டி நீங்கள் இந்த 7 நாளாக என்னை காக்க வச்சுருக்கீங்க, அப்படி ஒரு ரிவெஞ்சா?
நல்லா புரிஞ்சுக்கிட்டேடி. ஆமாம், அப்படி ஒரு ரிவெஞ்ச் தான். ஆனால் ஜங்குக் என் மேலே நான் அவ்வளோ கோவமா என்ன? ஆமாண்டி அவ்வளோ கோவம் தான் அப்படின்ட்டு வாயனை அப்படியே பிடிச்சி தூக்குறாரு. வாயனை இப்போ என்ன பண்ணுறீங்க? அதான் எல்லாரும் வெயிட் பண்ண வச்சிங்களா, அப்போ எதுக்கு என்ன தொடுறீங்க? என்ன தொடாதீங்க, என்ன தூக்காதீங்க, தள்ளி போங்க. அதெல்லாம் முடியாது. இந்த 7 நாள் நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன் தெரியுமா? ஆக்சுவலாக உன்னை பார்த்த அந்த செகண்ட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஹாப்பியாக தான் இருந்தது. அந்த மேரேஜ் எனக்கு பிடிக்காம தான் நடந்தது. பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீ தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்தது பாரு அந்த சந்தோஷம், அதுக்கு அளவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து ஆஃபீஸ்க்கு போய் 1க்கு 2 டைம் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து, இது நீதானா நீதானன்னு. அப்போ தெரிஞ்சது இது நீதானு. நான் வெயிட் பண்ணதுக்கான பலன் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு வாயனை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூன்றாரு. வாயனுமே லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ வாயனை கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு போதும் அப்படின்னு தள்ளுறா. அப்போ ஜங்குக்கும் ஏண்டி உனக்கு போதும், நீ வேறு 7 நாள் தான் வெயிட் பண்ணா, நான் உனக்கா 7 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன், எனக்குலாம் எல்லாம் போதாதுப்பா. உன்னை தொடர்ந்து 7 நாள் வச்சு செஞ்சாலுமே எனக்கு சத்தியமாக சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்ட்டு அப்படியே வாயன் மேலே விழுக்கிறாரு. வாயனும் நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க, அப்படி தாண்டிருப்பேன், தாங்கிக்கோ அப்படின்னு அவர் பாட்டுக்கு வாயனை அங்கங்கன்னு கிஸ் பண்ணால் அப்படியே ஒரு மாதிரி அவங்க 2 பேரும் அப்படியே மேர்சி ஆகுறாங்க அந்த பெட்லேயே உருண்டு புரண்டு. அது மட்டும் இல்லாமல் ஜக்குக்கும் வாயனை வந்து ரொம்ப ஷையாக்குறாரு. ஸோ அவனுக்குமே ரொம்ப ஷையாக இருக்கிறனால பெட்ஷீட் எடுத்து அப்படியே போத்திக்கிறா. ஜங்குக்கும் அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு 2 பேருமே அப்படியே உள்ள இன்டிமெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த நைட் வந்து முடியுது. ஸோ அதோட இந்த ஒன் ஷாட்டுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து கொஞ்சம் சிறுசு தான் இருந்தாலும் நல்லாயிருக்கும், உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை காஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ரீசெண்டாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் கிடையாது, வீடியோக்கு லைக் பண்ணுறதும் கிடையாது, ஏன் வீடியோவே பார்க்குறதும் கிடையாது. எனக்கு சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப எஃபெக்ட் போடுறேன். ஸோ அதனால் ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள்.